விஜயை வந்து பிடிக்காதவர்கள்லாம் போட்டு அவர் சக்கையாக புழிஞ்சு காய போட்டாங்க. பழைய விரோதம், இப்போ இருக்கிற விரோதம், இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அடின்னு அடித்தாங்க. ஒன்றும் அது வந்து விஜயை கண்டுக்கல. இதை எப்படியாவது விஜயை தூண்டி விட்டு அவர் எதையாவது ஒன்று சொல்ல வந்து அதை வச்சு நிறைய பேசலான்னு வந்து விஜய் பிடிக்காதவர்கள் போட்ட ஒரு பிளானு. அது ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே ஒரு நடிகை தேவையில்லாமல் குறுக்க வர்றான்ற அந்த மன அழுத்தம் ஒன்று வந்து சங்கீதாக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லா பெண்களுக்குமே வருங்க. அது காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3 நாட்களாக சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயம் விஜய் அவர்களோட விவாகரத்து. விஜய் அவர்களின் விவாகரத்தை வைத்து நிறைய அரசியல் நடத்தப்பட்டது. உண்மையாகவே அந்த அரசியல் நடத்தப்பட்ட விஷயங்கள் விஜயை பாதிச்சிருக்கா? ஒன்றும் பாதிக்கலைங்க. அவர் தெளிவாக இருக்கார். அவரை விரும்புகிற மக்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் வீடியோ பேசுகிறதை பார்த்தோம். நேரடியாக சில விஷயங்கள் பேசணும். மயிலாப்பூரில் ஒரு சின்ன அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா அந்த பழக்கடை, அந்த பூக்கடை வச்சிருந்துல சும்மா கேஷுவலாக பேசணும் என்னென்ன வருன்ட்டு. எங்கள் தம்பிக்கு தான் ஓட்டு அப்படின்னா. யாருக்குங்க? விஜய்க்கு. என்னங்க 2-3 நாளாக இப்படி இந்த பிரச்சனைலாம் போகுது. எந்த பிரச்சனை அப்படின்றாங்க. தேங்க இந்த டைவர்ஸ் ஆடா போங்க தம்பி, நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலைங்க கேட்டதை. ஸோ அப்போ மக்களுடைய மனநிலை வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம். எங்கள் தம்பி விஜய் வர்றாரு, அவர் உட்கார வைக்கிறதே நாங்கள் பாடுபடுவோம். வர்றாருன்னு தெரியாது எங்களுக்கு. எங்கள் ஓட்டு அவங்களுக்கு 4 ஓட்டு இருக்குது. 4 ஓட்டு அவங்களுக்குன்னு அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் அந்த கோபுரத்துக்கு எதிரில் இருக்கிற அந்த பழக்கடைக்காரமாக ஒரு அம்மா சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய மனநிலை டோட்டலாகவே ஓவரால் வந்து இதே நிலைமையில் தான் இருக்குது விசாரித்த வேலையுமே. அப்போது இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை, குடும்ப பிரச்சனை. ஓகே, வந்தாச்சு. அதுவும் விஜயை வந்து பிடிக்காதவர்கள்லாம் போட்டு அவர் சக்கையாக புழிஞ்சு காய போட்டாங்க. பழைய விரோதம், இப்போ இருக்கிற விரோதம், இதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அடின்னு அடித்தாங்க. ஒன்றும் அது வந்து விஜயை கண்டுக்கல. அரசியல் சார்பாகவும் நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. குடும்பத்தை கவனிக்கல, தனியாக இருக்கார், நாட்டை பக்கத்தில் பார்க்க, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. விஜய் உடனே பதில் சொல்லுவார், பேசுவார் அப்படின்னு. அவர் எப்பவும் போல் அவர் சைலண்டாக இருந்தார். எப்போ பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். இது என்னோடய குடும்ப பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். இதை எப்படியாவது விஜயை தூண்டி விட்டு அவர் எதையாவது ஒன்று சொல்ல வந்து அதை வச்சு நிறைய பேசலான்னு வந்து விஜய் பிடிக்காதவர்கள் போட்ட ஒரு பிளானு. அது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த 3 நாட்களுக்கு விஜய் அடிக்கணும்னு தோன்றியவர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு கிஃப்ட்டு தான் இது. அதோட முடிஞ்சு போச்சு. மக்களுடைய மனசுலேருந்து துளி அளவு கடுகு அளவு வந்து விஜயோடைய அந்த ஒரு மாஸ், அவன் வச்சிருக்க ஒரு அன்பு குறையவே இல்லைங்கிறதுக்கு அவங்கள்ட்ட பேசும்போது தெரிய வந்தது. இப்போது பட் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை வந்ததுக்கும் போது சுற்றி அடித்தாங்க, பார்த்தாங்க. இந்த 3 நாள் வந்து எதுவுமே இல்லைங்கும் போது இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு அவர் வேலையை பார்க்க போகிறார். ஓகே சார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சொந்த பிள்ளையை பார்க்க தெரியாதவர், சொந்த மனைவியை பார்த்துக்க தெரியாதவர், இவர் எப்படி நாட்டை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு தொடர்ச்சியாக அடிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இங்கே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் படங்களில் சம்பாரித்தேன், கொடியாக வாங்கினேன். அரசியல் வந்து நான் சம்பாதிக்கல, எதுவுமே பண்ணல. சம்பாரித்ததை நான் செலவு பண்ணிருக்கேன், மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். எனக்குன்னு 2 ஆம்பளை பசங்க, நான் சொத்து சேர்த்து வச்சு தான் அவனுக்கு வாழணும் அவசியம் கிடையாது. படிக்க வச்சேன், வளர்த்து விட்டேன். அவன் எங்கேயாவது ரிக்ஷா ஓட்டி ஆட்டோ ஓட்டியோட பொழைச்சிவாங்க 2 பேருமே. எனக்கு பற்றி கவலை இல்லைங்க. நான் மக்களுக்கு நாட்டுக்கு ஏதோ செய்ய வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். அதுதான் கிட்டத்தட்ட விஜயோடைய இதையும். குடும்பத்துக்கு என்ன தேவைகள் ஒரு விஷயத்த டோட்டலாக பண்ணிட்டாங்க. பசங்க நல்லா படிக்க வச்சுட்டார். ஒரு பொண்ணு அமெரிக்காவில் படிச்சிட்ருக்கு. பையன் வந்து படிக்க வச்சா டைரக்டர் ஆகிட்டார். குடும்பத்துக்கு என்ன தேவையோ விஜய் ஒரு பக்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, எப்பயுமே ஒரு மனிதன் வந்து 2 வாழ்க்கை இருக்குமாங்க பெரியவர்கள் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃப்பில் அவர் தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சார், வச்சார், மக்கள் கொடுத்த செல்வாக்கு, குடும்பத்தை பார்த்தார். இப்போ நம்மளை உட்கார வச்ச மக்களுக்கு எதுவும் என்னாச்சு பண்ணல. இதான் செகண்ட் ஆஃப் அவருக்கு. இந்த செகண்ட் ஆஃப் நோக்கி அவர் போகிறார். அப்போ இப்போவும் சும்மா குடும்பத்துக்குள்ளேயே பார்த்துட்டு குண்டிச்சட்டிலே குதிரை ஓட்டுறதுக்கு விஜய் விரும்பலை. நான் நாட்டுக்கு எதாவது செய்யணும், மக்களுக்கு எதாவது செய்யணும், என்னுடைய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவரு போகிறார். திரும்ப விஜய் குடும்பத்தை பார்க்கல, மனைவியை பார்க்கல, பிள்ளையை பார்க்கலன்னா பசங்க 2 பேரும் பயங்கர அறிவலையில் வளர்த்து வச்சுருக்காரு, படிப்பை கொடுத்துருக்காரு. இதோட என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ மனைவிக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காரு.
பட் வேற ஒரு விஷயத்தை இப்போ பூதாகரமாக கிளப்பி விட்டாங்க. அது இருக்கட்டும் தனியாக. அதை பார்த்துக்குவேன், விஜய் பார்த்துக்கிறேன்ட்டார். குடும்ப வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் சரியாடின்ட்டேன். நானும் தான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேரும் கொஞ்ச நாள் முகத்தை பார்க்காம இருந்தாங்க கூட இந்த விஷயம் வந்து விஜய் பெரிய ஒரு அவமானத்தை உருவாக்கிட்டோமோன்னு சங்கீதா அவர் கூட ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மீண்டும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? குடும்ப சண்டைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. காலைல சண்டை எடுக்க ராத்திரி சரியாக போயிருங்க. இது இயல்பு எல்லா குடும்பத்தையும் நடக்குது. அதுதான் மக்களுடைய பார்வையாக இருந்தது. அதனால் அவர் வந்து சும்மா இனிமேல் திரும்பி பொண்டாட்டியை பார்க்கல புள்ளையை பார்க்குற இந்த டைலாக் வந்து இனிமேல் விஜய்க்கு செட் ஆகாது. அவர் வந்து மற்ற குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளையாக இருக்கேன், அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு போகிறார். மக்கள் இதான் விரும்புகிறாங்க. இந்த டைலாக் வந்து இனிமேல் வந்து பலிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், சங்கீதா அவர்கள் தரப்புலேருந்து தான் விவாகரத்து கொடுக்கப்பட்டு கேட்கப்பட்டிருக்கு, இன்னும் விஜய் தரப்புலேருந்து எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிற பொழுது இந்த விவாகரத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஆமாங்க, விஜய் கொடுத்தா தானே 2 பேர் சம்மதத்தின் பேரில் கொடுத்தா தான் விவாகரத்து. இதுதான் கவுன்சிலிங்லாம் நடக்கும். உங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க, பேசுகிறது வாய்ப்பு கொடுப்பாங்க, புரிய வைப்பாங்க. என்னதான் சங்கீதம் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு கவுன்சிலிங்கிற முறையில் சில பாதிப்புகள் விஷயங்கள் என்ன இருக்குன்றத கவுன்சில் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, அது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. புரியாத விஷயங்கள் புரியும் அவர்களுக்கு. விஜய்கிட்டையும் பேசுவாங்க. விஜய்க்கும் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். எல்லாருமே தெரியும்னு அவசியம் கிடையாது. தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லா மனிதனுக்குமே. 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்கிறத புரிஞ்சுக்குவாங்க. கவுன்சிலிங் பண்ணுறாங்க அவங்க தான் கிங்கு. அவர்கள் சொல்லும் போது இவர்கள் அந்த மனநிலையும் அதுவும் வந்து அதாவது என்னன்னா இப்படிலாம் இருக்குமோ அப்படி இருக்குமோ, நம்ம தேவையில்லாமல் விஜயை அடித்து 4 செவத்து இருக்கிற விஷயத்தையே வெளில கொண்டு வந்துட்டோமோ. பட் வெளில கொண்டு வரக்கூடாதுன்னா ரகசியமாக போடப்பட்டது வெளில வந்துருச்சு. அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நம்ம தான் வெளில கொடுக்கவே இல்லையே, ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்தது வரும். இது தெரியும்ல, அரசியல் இதெல்லாம் இடத்துல இருக்காரு. வெளியே கொண்டு வர்ற இடத்துல இன்னைக்கு வந்து பெரிய இடத்துல இருக்காருங்க. இல்லைன்னா விஜய் அந்த இடத்துல இல்லைன்னா கண்டுக்க மாட்டாங்க யாருமே. விஜயை கண்டுக்கிறாங்க அப்படின்னாலே விஜயுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால் இது வந்து இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து விஜய் கேட்கல. விஜய் வந்து பொண்டாட்டி வீட்டை விட்டு போகணும்னு சொல்லலை. அவர் பொண்டாட்டியை விட்டு அந்த வீட்டை விட்டு வேறு எந்த வீட்லேயும் போய் தங்கலை இல்லை, தனியாக வீடு பார்த்து இல்லை, வெளியூரில் போய் வெளி மாநிலத்தில் போய் தங்கலை. அவர் இங்கே தான் இருக்கார். அதையும் சொல்லிட்டார். என் ஆஃபீஸ் பனையூர், என் வீடு நீலாங்கரை, இன்னொரு ஆஃபீஸ் பட்டினப்பாக்கம், 3 இடத்துல தான் மாறி மாறி இருப்பேங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். அவர் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் எதை வேணாலும் கேள்வி கேட்கலாம். பொண்டாட்டியை விட்டுட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு சுற்றுறேங்கிறாரு, நாட்டு மக்களை எப்படி பார்ப்பாரு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அது நியாயம் இருக்குது. அவர் தான் வீட்டில் ஒன்றா தானே இருக்காங்க. பிரச்சனை வந்திருக்கு, ஓகே, ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே சால்வ் ஆகிடுங்க. அமைதி ஒன்று அருமருந்து உங்களுக்கு. அதை விட ட்ரீட்மெண்ட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிந்திக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நீங்கள் ஒருத்தரை பேசாத வரைக்கும் பேசணும் அடிக்கடி நினச்சிட்டே இருப்பீங்க. குடும்பத்தில் பேசுகிறதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அது அப்படியே நினைப்பாங்க, ஐயோ எதுக்கு பேசணும், நம்ம ஏன் பேசணும், நம்ம பாட்டுக்கு இருந்தோமே அப்படின்ற அந்த உணர்வுகள் மனசாட்சி கேள்வி கேட்கும் உங்களை. அப்போது இது வந்து விஜய் கேட்கல, நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதா அவர்கள் வந்து ஒரு விஷயம் நடந்ததாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டால் இதுக்கு முற்றுப்புள்ளி வரும், இதுக்கு முடிவு வருங்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் போன விஷயம்தான் இது. எல்லாமே நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லேருந்து திரு விஜய் அவர்களோட பையன் சஞ்சய் வந்து அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சோசியல் மீடியாவில் இல்லைங்க. அவர் முதல்ல அவருக்கு என்னுடைய ஒர்க்கை பார்க்குறதுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்லைன்னா அவருக்கு ஒரு மனுஷன் கோட்டீஸ்வரங்க ஜேசன் சஞ்சய் இல்லையா. அவர் நினச்சாருன்னா அப்பா இந்த ஜாலரா போட்டுக்கிட்டு பணத்தை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ண நம்ம லைஃப்பை அது பண்ணுறாரு அவர். நாம் பேர் எடுக்கணும், நாம் உழைக்கணும், நாம் சம்பாதிக்கணும். அப்பா எப்படி வந்தாரோ அவருக்கு அப்பா எப்படி தூக்கி விட்டாரோ நம்ம கஷ்டப்பட்டு வரணுங்கிறது தான் சஞ்சய் போராடிட்டு இருக்கார். அவர் அன்ஃபாலோலாம் பண்ணலை. அது சஞ்சயுடைய ஒரு ஃபேன் கிளப் ஒன்று இருக்குது, அவர்கள் உருவாக்குனது அது. இப்போ அவர்கள் விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணி ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு ஃபேவராக சில விஷயங்களில் வந்து அந்த ரசிகர்கள் எப்படி ஒருத்தர் ஒரு ரசிகர்களுக்கு எப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க அது மாதிரி பண்ணுறது ஒரு விஷயந்தான் இது. ஜேசன் சஞ்சய்க்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சோசியல் மீடியாவில் இல்லை, அன்ஃபாலோவும் பண்ணலை, ஃபாலோஅப்பும் பண்ணலை. அவர் ஒன்று வேலையை பார்த்துட்ருக்காரு. இதுதான் நிலவரம். ஜேசனுடைய ரசிகர்கள் பண்ணுனா ஒரு வந்து ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. அதுலேயுமே அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, இது முழுக்க ஃபேன் பேஜ், இதுலேருந்து
நாங்கள் அவர் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் தான் போடுறோமே தவிர இதை நீங்கள் அஃபீஷியல் பேஜாக பார்க்காதீங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். அதுதான் சொல்கிறேன், ரசிகர்கள் வந்து அவர்கள் விருப்பப்பட்ட ஃபோட்டோவை போடுவாங்க, வீடியோ போடுவாங்க, பேசுனதை போடுவாங்க. அது அவர்களுடைய வந்து ஒரு ஆசை. டெய்லி காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, நைட்டு ஒன்று போட தான் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து இது எதிராக சாக்குன்னு மற்றவர்களுக்கு விஜயை பேசுறது பார்க்குறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதை? இன்னொன்று சார், அந்த அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க பாருங்க, விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டவர், விஜய் என்னை வந்து சைக்கோத்தனமாக நடத்தினாரு, என்னை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்படி ஒரு பின்பமே வெளியில் விஜய்க்கு இல்லை. ஸோ இது கிரியேட் பண்ணப்பட்டதா இல்லை வந்து டைவோர்ஸ் வாங்கணும் இந்த காரணம்லாம் இருந்தால் தான் கொடுப்பாங்கிறதுக்காண்டி பண்ணப்பட்டது? இதுதான் உண்மை. இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருந்தால் தான் அது கோர்ட்டு ஏற்றுக்கொள்ளும். அப்போ விசாரணைக்கு உடனடியாக கூப்பிடுவாங்க. ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணீங்களா, சைக்கோத்தனமாக பேசுகிறீங்களா, சத்தம் போட்டுறீங்களா, உடல் ரீதியாக துன்பப்படுத்துறீங்களான்ற கேள்விகள் வரும். நீங்கள் சும்மா ஒன்றுமே இல்லாமல் நான் விஜய் எனக்கு பிடிக்கல டைவர்ஸ் ஆக போகிறேன்னா பணம் உடனே கொடுக்க மாட்டாங்க, அந்த மனு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது ப்ரொசீஜர். இது அதான் அவருடைய வழக்கறிஞர்கள் சொல்லி ஓகே அப்படின்பாங்க. இதெல்லாம் போடப்படுறதுக்கு பிறகு சங்கீதா இப்போ அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க நிச்சயமாக. ஐயோ இப்படி இந்த உலகமே வேந்து பார்க்குற விஜயை போய் நம்ம வந்து ஒரு இப்படிலாம் சொல்லிட்டோமே அப்படிங்கிற இப்படிலாம் சொல்லலை ஆனால் சொல்லப்பட்டதா இருக்கே அப்படிலாம் சங்கீதா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அது கட்ட அடுத்த நடவடிக்கையெல்லாம் போகும். ஏப்ரல் 20 விஜய் ஆஜராக மாட்டார். ஒரு சார்பாக அட்வொகேட் பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கோர்ட்டில் அவர் பேசலாம். ஏன்னா எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு பிறகு வர சார்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் சிவில் தானே. அதனால் ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது எல்லாமே இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே நோக்கத்தோடு மட்டுமே இந்த மனுவில் குறிப்பிட்டதான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று சார், எஸ்.ஏ. சந்திரசேகர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர், சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு இருக்கார். ஒரு குடும்ப பிரச்சனையை அவர் பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசலைன்னு யாராவது தெரியுமா? பக்கத்துலேயே இருந்து பார்த்தீங்க பேசலைன்னு என்ன சொல்கிறதே தெரியலைங்க. ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. விஜய் பிடிக்காதவங்க விஜய் அடிச்சுட்டே இருக்காங்க. என்ன நீங்கள் அடித்தாலுமே அந்த கோல்டு அடி மின்ன தான் செய்யும், பல ஷேப்பில் உருவாகும். நீங்கள் ஒவ்வொரு இதை தட்ட ஒவ்வொரு உருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் விஜய்க்கு. அந்த உருவங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் அதை கொண்டாடுவாங்க. எஸ்ஏசி அவர்கள் பேசப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. தன்னுடைய பொண்ணு மாதிரி சொல்லுவார், மருமகனோட சொல்ல மாட்டாருங்க, மகள் பாருங்க அவரை. இதோட என்ன ஒரு மனுஷன் சொல்லலாம்? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை வருது, பிரச்சனை வர குடும்பமே கிடையாது. விஜயும் சங்கீதம் 2 பேருமே வந்து மிக சிறந்த அறிவாளிகள் தான் நம்ம இல்லையா, சுவரமானவர் இல்லையா? அப்போது எடுத்து சொல்லுவாங்க. சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மாவும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது, பசங்களும் பேசுகிற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் இங்கே என்ன முக்கியம்னா, திரும்ப நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், யாரோடையுமே கனெக்ஷன் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை பண்ணோம்னா இதை கேட்குறதுக்கோ பண்ணுறதுக்கோ ஒரு விஷயங்கள் வந்து சங்கீதா அவர்கள் சரிம்பாங்க. பட் 2 பேருமே சொல்லப்பட்டு அமைதியாக அது 2 பேரும் வெயிட் பண்ண விஷயங்கள் இருக்குது 5 வருஷமானு சொல்கிறாங்க. எஸ்ஏசியும் சோபாவும் பேசுகிற விஷயம் நிறைய இருக்குது, அவங்க அப்பாவும் பேசணும் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே ஒரு நடிகை தேவையில்லாமல் குறுக்க வர்றாங்கன்ற அந்த மன அழுத்தம் ஒன்று வந்து சங்கீதாக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லா பெண்களுக்குமே வருங்க. அது இயல்பு, நேச்சுரல். அது வந்தால் தாங்க மனைவி, வரலைன்னா ஒன்றும் இல்லைங்க, அது அர்த்தமே இல்லைங்க. அப்போ அவர்களுக்கு இந்த கோபம் வருது. எதுக்கு தேவையில்லாம் படத்தில் நடித்தோமா போய்கிட்டே இருக்கணும், எதுக்கு பர்சனல் நீங்கள் ஊருக்கு போகிறது வர்றதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து எதுக்கு போடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆதங்கத்தை போடுறாங்க. அது நியாயமான விஷயம். அது விஜய்க்கும் அது உணர்றாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏதோ ஒன்று அவராங்க போட சொன்னார். முதல்ல போகிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, சரி இப்போ ஃபேன்ஸில் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கும் மாதிரி அவங்க டக்குன்னு ஃபோட்டோ போட்டால் என்ன பண்ண முடியும்? பட் அப்படி ஒரு லிங்க் இருந்தனால இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு காணணும், ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கள்ல. இது தொடர்கதையாகவே போகக்கூடாது, ஸோ கம்மா போடக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த முற்றுப்புள்ளி தான் சங்கீதா எடுத்த இந்த விஷயமா நான் பார்க்குறேன். இது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க, இப்போவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த என்ன சொல்கிறது, கடல் அலை கட்டா போட்டால் நான் இடிச்சு வரும்போது அப்படியே அலைகள் ஓயும் போது எல்லாமே சரியாகும் மேலே இந்த மாதிரி அலை அடிச்சிருக்கு, ஓயும். 3 நாட்களாக விஜய் பிடிக்காதவர்களுக்கு ஒரு தீனி கிடச்சிது, சாப்பிட்டாங்க. இதோட முடிய போது நாளைக்கு அவர் இன்னொரு அரசியலுக்கு பரவிக்கு போகிறாரு. இல்லை இந்த மேட்டரில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே அந்த அந்த என்ன சொல்ல கோவமும் ஆக்ரோஷமும் குறையும் எல்லாருக்குமே. குறைஞ்சாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு அடுத்து ஒரு வீடியோ போட்டு ஃபங்க்ஷனில் கலந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்போ என்ன பண்ண முடியும்? சேருவாங்க கண்டிப்பாக. ஒரு ரசிகர் மக்களுடைய வேண்டுதல் நிறையா இருக்குங்க. எப்படியாவது அவங்க சேரணும் குடும்பத்தில் இருந்து. பிரச்சனைகளை எப்படி ஆரம்பிச்சதுனே தெரியல, விஜயை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னு ஃபேனும் மக்களும் வந்து தகவல் நிறைய சொல்லப்படுறது. நம்ம அதை கடவுள்கிட்ட பிரார்த்திக்கணுன்றாங்க.
அடுத்த கட்டம் பாருங்கள், எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மண் சோறு சாப்பிட்டு அபிஷேகம் பண்ணி இல்லை அங்க பிரதட்சணம் பண்ணி எவ்வளோ விஷயம் நடந்தது இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ அடுத்து நடக்க போகுது பாருங்கள் நீங்கள். சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக அவருக்கு நிறைய பிரச்சனை. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பொழுது, இப்போ தான் அரசியல் கட்சி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் பொழுது, இந்த நேரத்தில் இந்த ஒரு விவாகரத்து பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு செகண்ட் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். திரும்ப அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையாக அவருக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த விவாகரத்து அப்படிங்கிற பொழுது, இதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? ஒன்றும் கிடையாதுங்க, அவர் பேசாமல் இருப்பார் இல்லையா, பேசாமல் இருக்காரு, இது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். சமாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய குடும்ப பிரச்சனை இது. நம்ம வந்து விலாவாரியாக நம்ம டீட்டெயில் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. சங்கீதா விஜயும் சேர்ந்துருக்கணுன்ற நம்ம ஒரு ஆசையில் தான் பேசிகிட்டு இருக்கோம். மற்றவர்கள் வந்து பிடிக்காதவர்கள் வந்து எப்படியாவது பிரிஞ்சு போய் தொலையட்டும் அடிப்போன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லை நோக்கம். ஒருத்தரை சேர்த்து வச்சு நல்லா வாழணும்னு நினைக்கிறதாங்க நல்ல மனசு. அது மக்களுக்கு இருக்குது, சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. எல்லாரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விஜய்க்கு. எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்தார் இல்லையா, எவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு இல்லை. கரூர் சம்பவத்தோட இது ஒன்றுமே கிடையாதுங்க. தன்னை தேடி இந்த ரசிகர்களுக்கு அந்த நிலைமையாச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க, ரொம்ப வேதனைப்பட்டாருங்க. சாப்பிடல, தூக்கம் இல்லை, அலாத குறையாக இருந்தாருங்க. இப்போ இது தன்னுடைய குடும்பத்திலலாம் வரும்னு தெரியும் அவருக்கு, வந்தாச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவர் பண்ணி கொண்டு போயிடுவார். அவருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அரசியல் வேலை இருக்குது. ஸோ எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்தடுத்த மீட்டிங் இப்போ போகிறது ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அந்த ஷார்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. குடும்பத்து பிரச்சனை அவர் பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக. இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையை யாரும் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார் கண்டிப்பாக. வெரி ஈஸியாக முடிவாகும் விஷயம். நாளைக்கு தஞ்சாவூரில் பேச போகிறாரு, இது ரிலேட்டடாக கண்டிப்பாக அவர் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கைட்டாருங்கிற பொழுது அந்த ஸ்பீச் எப்படி சார் இருக்கும்? இல்லை, அது வந்து அரசியல் பார்வையாக இருக்கும். நீ இந்த 3 நாளாக பிடிக்காதவரெல்லாம் பேசுனாங்க இல்லை, அதுக்கெல்லாம் ஒத்தமாக வச்சுட்டு அவருடைய ஸ்பீச் வேறு மாதிரி இருக்கும். பட் இங்கே தன்னுடைய குடும்பத்தையும் மனைவியும் டைவர்ஸ்மெண்ட்டையும் அவர் எடுக்க மாட்டார். தெளிவாக புரிஞ்சுங்க. நாளைக்கு அவர் பேசுகிற பேச்சு ஸ்டைலு வேறு மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டையே தமிழ் மக்களையும் எப்படி கொண்டு போகணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கார். அதுதான் இன்ன வரைக்கும் பனையூரில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாங்கிற ஒரு சார்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி அவருடைய பயணம் இருக்குது. அதனால் இதை வந்து பேசுகிறதுக்காக அவர் பேசுனா தான் பிரச்சனை, பேசாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. எப்படா பேசுவான்னு தான் கோபத்தை கிளப்பி விட்டுருக்காங்க விஜயை. இது அவர் தெரியும், கோபத்தெல்லாம் கிளப்புவாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க, ஒன்றரை ஏதாவது வார்த்தையை பிடுங்க பார்ப்பாங்க. அதை அவருடைய டைலாக் தெரியுமா உங்களுக்கு? கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு, உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்துட்டாங்களே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொன்னார்ல, அதுதாங்க நிஜம். நீ நிறைய கடுப்பேற்றுறாங்க உசுப்பேத்துறாங்கல்ல, காதலே வாங்க மாட்டார். எல்லாம் அவருக்கு தெரியும், இது வருங்கிறது தெரியும். தெரிஞ்சு தான் 2 மேடையிலே அவர் பேசியிருக்கார். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் அரசியலுக்கு வருவாங்க? இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் நிறைந்த இந்த அரசியல் களத்தில் அவர் வந்து குதிக்கிறாருன்னா இந்த விஷயம் தெரியாமல் வருவார்? தெரிஞ்சு தான் வந்திருக்காரு. அதனால் இது ஒரு பொருட்டு இல்லை. அதனால் நாளைக்கு அவர் பேச போகிற பேச்சு அரசியல் பார்வை, மக்கள் பார்வைக்கு, மக்கள் தேவைக்கான மட்டுமே இருக்கும் தவிர தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் இப்போ வந்திருக்கிற விஷயத்தை பற்றியும் அவர் துளி கூட பேச மாட்டார். ஓகே சார், நிறைய தகவலை பயன்படுத்திங்க, ரொம்ப நன்றி. நன்றி சார்.